ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி நம்மளுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம வந்து செலவு பண்ணலாம், நம்மளுடைய மந்த்லி பட்ஜெட் எப்படிலாம் போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் சேலரி வந்து 20,000 தான். நாங்கள் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு மேரேஜ் ஆகி எங்ககிட்ட இருந்த ஃபஸ்ட்டு சேலரி வந்து 20,000 தான். இந்த 20,000 சேலரி வச்சு எப்படி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறது, எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி இந்த குறைஞ்ச வருமானத்தில் எப்படி வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணேன், எல்லாமே எப்படி வந்து ஹேண்டில் பண்ணேன் அப்படின்ற டிப்ஸை வந்து இல்லை ஆட் பண்ணிக்க மறக்காமல் பாருங்கள். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒரு டிப் தான். ரொம்ப 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 நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. நம்ம எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம், பட் நம்ம ஏர்ன் பண்ணுற திங்ஸ்லேருந்து 60% செலவுக்காகவும் மீதி இருக்கிற 40% வந்து நம்மளுடைய சேவிங்ஸாகவும் இருக்கணும். நீங்கள் 30,000 ஏர்ன் பண்ணலாம், 40,000 ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அதுலேருந்து வெறும் 60% மட்டும்தான் வந்து நம்ம வந்து செலவு வந்து பண்ணணும். மீதி இருக்கிற 40% வந்து நம்ம வந்து சேமிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்மளால் பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். நீங்கள் இருக்கிற இப்போ 1,00,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு மொத்தமாக ஒரு 80% செலவு பண்ணிட்டு ஒரு 20% மட்டும் சேர்த்தாங்கன்னா அதுவுமே வந்து ஃபெயிலியர் தான். நம்ம எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம் நம்ம லைஃப்பில். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேலரியிலேருந்து வர அமௌண்ட்டை 60% செலவுக்காகவும் மீதி இருக்கிற 40% சேவிங்ஸ்க்காகவும் நம்ம பண்ணோன்னா நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி நம்ம பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மளோட ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 40%லேயே நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து டெவலப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 நம்மளோட செலவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 12,000 தான் நம்ம வந்து இந்த 20,000 செலவு பண்ணணும். கஷ்டம்தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது முடியாது, அது எப்படி இது வந்து பாசிபிளா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் வந்து நம்மளால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பாருங்களேன், இது நீங்கள் எடுத்து வச்சுருங்களேன். இந்த 8,000 இல்லை நமக்கு, இந்த 12,000 தான். இந்த 12,000 வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியை வந்து நடத்தணும், ரன் பண்ணணும், எல்லாமே இது தான் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். என்னாலே முடிஞ்சது, உங்களால் முடியாதுங்களா? கண்டிப்பாக முடியுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 12,000 மட்டும் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், இந்த 8,000 எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு நான் இப்போ ஃபுல்லாக கீழே டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட செலவை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா மாத செலவு, வார செலவு, நாள் செலவுன்னு. நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் பிரிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் என்னால் ஹேண்டில் பண்ண தெரியல, எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி 22 வயசுலேயே எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போது இந்த இந்த திங்ஸ்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியல. அப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா கிட்ட, மற்றவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு தான் அவங்க நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இதை விட வருமானம் கம்மியாகவே இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள மாதிரி அப்போல்லாம் அவங்களாம் படிக்கலாம், ஆனால் அவங்களாம் வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, அப்படி வந்த ஐடியா தான் எனக்கு வந்து இந்த 3ங்க. ஃபஸ்ட்டு மாத செலவு, வார செலவு, நாள் செலவு. மந்த்லி நம்ம ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவோம். அது எதுக்கெலாம் மந்த்லி செலவு பண்ணுறோம், வாரம் வீக்லி என்னென்ன திங்ஸ்க்காக செலவு பண்ணணும், டெய்லி என்னென்ன திங்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணுறோன்றதை நல்லா கிளியர் கட்டாக வச்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் இப்படி செலவு பண்ணுறத ஒரு நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி பாருங்கள். நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இப்போ நம்ம எதுலனா இந்த முறை அதிகமாக செலவு பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக பண்ணலாம். ஸோ இல்லை இந்த டைம் வந்து இது தேவையில்லாதது அப்படின்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது நோட் பேட் எடுத்து நோட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஓகே நம்ம பண்ணுறது ஃபால்ட் என்ன, நம்ம எதில் வந்து ரொம்ப செலவு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சு நம்மளும் அதை சரி பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற மொத்த காசில் இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் போச்சுன்னா அது நம்ம வந்து சேவிங் தான் பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு முறை 10,000, ஒரு முறை வந்து 12,000 அந்த மாதிரி ஆச்சுன்னா ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து சேவிங்கில் தான் வந்து போடணும். பிகாஸ் சேவிங்ஸ் இஸ் த ஃப்யூச்சர் பிளான். இந்த ஒரு மந்திரம்னு நினச்சிக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஒரு வேர்டுன்னு நினச்சிக்கலாம். ஸோ நம்மளோட சேவிங் தான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளான். நம்ம சேவ் பண்ணால் நம்ம ஃப்யூச்சரை பற்றி பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிற கொஞ்சம் மோஸ்ட்டாக வந்து கம்மியான வாடகையாக பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். ரூ. 5,000 வந்து வாடகைக்கு கொடுத்துடணும். ரூ. 5,000 வாடகைக்கு போட்டுக்கோங்க. மளிகை பொருள் ரூ. 2,500. எப்படின்னா, நான் மிடில் கிளாஸ்ன்னு எப்படி சொன்னேன்னா, நாங்கள் வெறும் நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பாப்பாங்க அவ்வளோதான். ஸோ இந்த ரூ. 2,500 இப்போ தான் பார்ப்பாங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு பாப்பா உடனே பிறந்துட்டா. அதுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் இருந்துச்சு. ஸோ ரூ. 2,500 வந்து என்னோடய மளிகை சாமானுக்கு போட்டுப்பேன். நாங்கள் ரேஷனையும் யூஸ் பண்ணிப்போம். ரேஷனில் இருக்கிற திங்ஸ் போக மீதி திங்ஸ் தான் வந்து க்ராசரிக்கு வாங்குவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 வந்து மளிகை பொருளுக்கும், ரூ. 500 வந்து ரேஷனுக்கும் வந்து எனக்கு போயிடும். இபி ரீசார்ஜ் ரெண்டும் சேர்த்தே 1000 தான். மோஸ்ட்டாக அன்வான்ட் இபி செலவு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் இப்போ நம்மளுடைய கம்பெனியோ இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து அதுக்கு பக்கத்துலேயே நியர்பைலேயே நம்ம வீடு பார்த்துக்கிட்டோம், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோல் செலவு கண்டிப்பாக கம்மியாகும். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக காமன் வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். பஸ், ட்ரெயின். இப்போ சென்னையிலலாம் பார்த்தா லோக்கல் ட்ரெயின்ஸில் நிறையவே அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ₹1,000 கண்டிப்பாக பெட்ரோலில் வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹500 போட்டிருக்கேன். நம்ம அது எப்படியோ வந்து ஒரு 40 days ஒன்ஸ் 50 days ஒன்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ 1 மந்த்துக்கு ₹500 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வார செலவு காய்கறியும் பழங்கள். இப்போ பாப்பாங்களுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுங்க. அப்போது இப்போ எப்படின்னா இப்போது வெயில் காலத்தில் மாம்பழம் கிடைக்கும். ஸோ இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் மாம்பழம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு சீசனில் ஒரு பழம் கிடைக்கும். அந்த பழமாக பார்த்து வாங்குங்க. இப்போது ஒரு காயே வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு காய் வாங்கினா எந்த காய் கம்மியாக இருக்கோ அந்த காய் தாங்க நாங்கள் வாங்குவேன். முதல்ல என் பட்ஜெட் 250 தான். அந்த 250க்குள்ளே இந்த ₹250 நம்மளுடைய காய்கறி இதுவை வந்து முடிச்சிடணும். அப்படி பண்ணும்போது பசங்களுக்கு வந்து சீசனல் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், ஒரு எல்லா காய்கறியும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சான்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி தான் நான்வெஜ் வந்து 750 போட்டிருக்கேன். இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். இப்போ எப்படின்னா 4 வாரம் இருக்குங்களா, 4 வாரத்தில் ஒரு வாரம் ஒரு ஆப்ஷனல். ஒரு வாரம் மட்டன் எடுக்கணும். இப்போ மட்டன் எடுத்ததுக்கு நெக்ஸ்ட்டு வாரம் முட்டையில் எப்படி வெரைட்டி பண்ணலாம், இல்லை கருவாடு அந்த மாதிரி, இல்லை கருவாடு, நெக்ஸ்ட்டு சிக்கன், நெக்ஸ்ட்டு மீன், இந்த மாதிரி நான் பிரிச்சுப்பேங்க. இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக 4 வாரத்தில் மீனும் எடுக்க மாட்டேன், மாதம் ஃபுல்லாக சிக்கனும் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்களேன், இதில் இருக்கிற எல்லாத்தோடைய ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரிஷன்ஸும் பசங்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். நம்ம காசு அதிகமாக கொடுத்துட்டு ஒரே திங்ஸை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஃபாலோ பண்ணுற மிகப்பெரிய டிப்ஸு. ஏன்னா நம்மளுடைய சேலரியிலேருந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இந்த நான்வெஜ் திங்ஸ்க்கே போயிடும். ஸோ நான் வந்து எப்படி பிரிச்சுக்கிட்டேன்னா நம்ம 4ஆக பிரித்து இந்த மாதிரி வந்து போட்டுப்பேன். அதனால தான் எனக்கு வந்து ₹750 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம். பால் செலவு ₹25 இன்ட்டு 30 நாள்னு போட்டிங்கன்னா ₹750 தான் வருது. ஆனால் நான் ஏன் வந்து ₹1000 போட்டிருக்கேன்னா எங்களுக்கு பாப்பா இருக்குது. ஸோ எங்கள் பாப்பாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு முன்ன பின்ன ஆகும். ஒரு நாள் வந்து 2 பேக்கெட் ஆகும், ஒரு நாள் 1 பேக்கெட் ஆகும், அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பாப்பாங்க விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பாப்பாங்களுக்கு பாலுக்குன்னு சொல்லி ₹1000 எடுத்து வச்சுருவோம். இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ₹12,000 தாராளமாக வந்துடுங்க. இதுலேயும் இந்த திங்ஸ்லேயுமே நான் கொஞ்சம் மிச்சம் பண்ணுவேன். அந்த பணத்தை வந்து உண்டியலில் சேவிங்காக போட்டுருவேன். நான் என்னோடய சேனலில் இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை. ஸோ நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் இதுலேருந்தே மிச்சம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பா இப்போ தான் பிறந்திருக்காங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா சீட்டு கட்டிடுவேன். ₹5,000 சீட்டு, ₹1,00,000 சீட்டு. இப்போ எங்கள் பாப்பா இப்போ தான் பிறந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு இப்போ தான் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க ஸ்கூல் போகல. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ₹5,000 சீட்டை எடுத்து நான் வேறு எதுக்குன்னா செலவு பண்ணுவேன். சம்திங் நகைக்காகவோ இல்லை எதனா எங்களுக்கு வேணும் அப்படின்ற எங்களுக்கு என்ன நீடு இருக்கோ காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக சேர்த்து வைப்போம். பட் கம்பல்சரி
வருஷம் வருஷம் நான் வந்து இந்த 5000 ரூபாய் சீட்டு கட்டிடுவேங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டி ரூ. 1000. இதுவுமே வந்து தங்கம் ரேட்டு கம்மியாக இருந்தப்போ நான் ஆர்டி கட்டி சின்ன சின்ன நகைங்களா பொண்ணு பாப்பா பிறந்ததுனால சின்ன சின்ன நகைங்களா எடுக்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு 1000 எடுத்து வச்சுருங்க கம்பல்சரி. ஏன்னா நாங்கள் பாப்பாங்க வச்சுருக்கோம். எப்போ வேணால் ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஜுரம் வரலாம், கோல்டு வரலாம், என்ன வேணால் வரலாம். பட் மந்த்லி நாங்கள் கண்டிப்பாக 1000 பாப்பாங்களுக்குன்னு எடுத்து வச்சுருவோம். அவங்களுக்குன்னு எதனா தேவைகள் இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் தான் வந்து எடுத்து செலவு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வெளியே அவுட்டிங் போகிறது. இது இந்த செலவுக்கு சில பேர் கேட்கலாம், இந்த வருமானத்தில் நம்மளுக்கு வெளியே போகணுமா? கண்டிப்பாக போகணுங்க. ஏன்னா நம்ம லைஃப் ஒரு முறை தான். நம்ம கம்மி சம்பளம் தான் இருக்குன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல. ஆனால் 1000 ரூபாய் தான் பட்ஜெட்டு. இந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிப்போம். ஒரு வாரம் வந்து பீச்சுக்கு போவோம், ஒரு வாரம் கோவிலுக்கு போவோம், ஒரு வாரம் மூவிக்கு போவோம். நாங்கள் 2 பேருன்றதுனால எங்களுடைய மூவி டிக்கெட் 500 தான் வரும். ஸோ அந்த மாதிரி நாங்களே பிரிச்சுப்போம். இப்போ கோவிலுக்குலாம் போனால் மினிமம் 200 தாங்க ஆகும். பீச்சுக்கு போனாலும் அதே தான். மோஸ்ட்டாக நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இல்லைன்னா ட்ரெயினில் போயிட்டு பீச்சில் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாப்பாங்களை விளையாட வச்சுட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி தான். அது என்ன ஆகும், மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய் ஆகுமா? அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து மாற்றிப்போம். இல்லை நாங்கள் வந்து திடீர்னு எங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், நான் வந்து மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணிவிடுவேங்க. இல்லை இந்த மாதம் நம்ம வந்து ஒரு முறை வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாங்க போவேன். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது வெளியே சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்படி போய் சாப்பிட்டு வருவோம். 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக கையேந்தி பவன்னா கூட நாங்கள் வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம். ஏன்னா நம்மளோட லைஃப்பையும் நம்ம இந்த ஃபினான்ஷியலை காரணம் காட்டி நம்ம வந்து என்ஜாய் பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் அப்படி இதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு 8000 வருங்க. இப்படி தாங்க என்னுடைய செலவையும் சேவிங்ஸையும் நான் வந்து பிரிச்சுப்பேன். இப்படி நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி, இது வந்து என் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்குன்னு சில சுச்சுவேஷன் இருக்கும்ல. இப்போ எனக்கு வந்து நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் 2 பாப்பா, அதனால எங்களுக்கு பெருசாக வந்து இது இல்லை. பட் உங்களுக்கு இப்போ சில பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், சில பேர் வந்து எதனா வந்து கடன் இருக்கலாம், அதுக்கு கட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபேமிலி உங்களுடைய சேலரி பற்றி சொல்லுங்கள். எதுக்குள்ளே பட்ஜெட் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுக்குறேன் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி. இப்படி தான் நான் வந்து என்னோடய ஃபேமிலி செட் ஆகிற மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவேன். நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் என்னுடைய மந்த்லி ஃபேமிலி பட்ஜெட். நான் இப்படி தான் வந்து என்னோடய சேலரி 20,000 இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் வந்து போட்டு சேவ் பண்ணி சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டை வச்சு தான் நான் சின்ன சேவிங்ஸ்லாம் பண்ணி இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். நான் என்னென்னலாம் சேவ் பண்ணேன், இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்னென்னலாம் சேவ் பண்ணேன், இந்த சேவிங் ட்ரிக்ஸை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.